அண்மைச் செய்தி சென்னை நந்தனம் அரசு கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகர் செல்வம் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இளம் பெண்ணுக்கு திமுக பிரமுகர் பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து இளம் பெண் சற்று மன வளர்ச்சி குன்றியவர் போல் உள்ளதை பயன்படுத்தி திமுக பிரமுகர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். விளம்பர திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், இது பற்றி கிடைத்துள்ள அண்மை தகவல் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. சென்னை நந்தனம் அரசு ஆடவர் கல்லூரியில மன வளர்ச்சி குன்றிய 22 வயதான இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நந்தனம் கல்லூரியில் கேண்டீன் நடத்தக்கூடிய திமுக பிரமுகரான செல்வம் மற்றும் அதே கேண்டீனில் மாஸ்டராக பணிபுரிந்து வரும் குணசேகரன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 20ஆம் தேதி சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில கேண்டீன் வைத்திருக்கக்கூடிய செல்வம் அதே கேண்டீனில் பணிபுரியக்கூடிய 22 வயதான இளம் பெண் ஒருவர் சற்று மன வளர்ச்சி குன்றியவர். இதனை பயன்படுத்தி தொடர்ச்சியாக பல மாதங்களாக அவர் அந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உள்ளிட்டோரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து நாசப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது அந்த 3 பேரை திமுக பிரமுகர் செல்வம் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக செல்வம் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்திருக்கிறது. அவர் முக்கிய பிரமுகராக இருந்து வருகிறார். திமுகவோட அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அன்பகம் கலை என்பவருக்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்து வருகிறாரு. இந்த நிலையில் தான் இதனை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த கேண்டீன் நடத்தி வரும் இவர் இந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். தொடர்பாக செல்வம் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நந்தனம் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அரசு கலைக்கல்லூரியிலே பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக ஏற்கனவே ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் தமிழகத்தையே உலுக்கிய இந்தியாவையே உலுக்கிய அந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு தற்போது 30 ஆண்டு சிறை தண்டனையில் வசித்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த செல்வம். அந்த சைதாப்பேட்டை கிழக்கு பகுதி என சொல்லக்கூடிய அந்த கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்தவர் ஞானசேகரன் வீட்டின் அருகே இருக்கக்கூடியவர் தான் இந்த செல்வம். இவர் தற்போது சைதாப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர் கடந்த பல மாதங்களாகவே அந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் அவர் மட்டுமின்றி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி பல பேரை அந்த இளம் பெண்ணை நாசப்படுத்தி இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் தற்போது செல்வம், குணசேகரன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நந்தனம் அரசு கலைக்கல்லூரி என்பது ஏற்கனவே ஆடவர் கல்லூரியாக இருந்தது. தற்போதுதான் சில ஆண்டுகளாக மாணவிகளும் இந்த கல்லூரியில் பயின்று வருகிறார்கள். ஆண்களுக்கு மாணவர்களுக்கு நிகராக பெண்களும் மாணவிகளும் அதிக அளவுல படிக்கிறதுனால கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய இந்த கல்லூரி பெண்களும் அதிக அளவில் சேர்ந்து வராங்க. இந்த நிலையில தான் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை அரசு கல்லூரியில இருக்கு. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தான் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்துள் புகுந்து உள்ளே இருந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் பல பேரை அது போல மிரட்டி ஆபாச படம் எடுத்து அவர்களை மிரட்டி பழிய வைப்பதும் தொடர்ச்சியாக இருந்த குற்றச்சாட்டு இருந்து வருது. அந்த அடிப்படையில தான் அதே சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நந்தனம் கல்லூரியில இது போன்ற ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் யார், இது போன்ற பல பெண்களை பலவந்தப்படுத்தினார்களா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. நந்தனம் அரசு கலைக்கல்லூரியை பொறுத்தவரைக்கும் எப்போது வேண்டாலும் யார் வேண்டாலும் செல்லலாம் என்ற ஒரு வயதான
காவலாளி மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறார். பகல் நேரத்தில் மாணவர்கள் கல்லூரிக்கு வரும்போது மட்டும் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க. மற்ற நேரங்கள்ல சர்வசாதாரணமாக யார் வேண்டுமானாலும் கல்லூரிக்கு நுழையக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா அங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைவும் இருக்கு. அடிக்கடி மாணவர்கள் அடித்துக் கொள்வதும் தாக்கிக் கொள்வதும் தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. அந்த நிலையில தான் தற்போது அதனை பயன்படுத்தி திமுக பிரமுகரான செல்வம் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதால் நியாயமான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல செல்வம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 4 மனைவிகளை கொண்ட ஒரு நபரா இருக்கிறாரு. 4 மனைவிகள் இருப்பதாகவும், அதே போல வரக்கூடிய கேன்டீனில் பணிபுரியக்கூடிய பெண்களை அவ்வப்போது பாலியல் வன்கொடுமை செய்வதும் தொடர்ச்சியா இருந்துட்டு வரதா கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா புகார்கள் வந்தாலும் அந்த கேன்டீனை அகற்றுவதற்கு எவ்வளவோ முறை ஆசிரியர்கள் தரப்பிலையும் கோரிக்கை இருந்திருக்கு. ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் இந்த விளம்பர அரசின் உயர்கல்வித்துறை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறது. இதன் காரணமாக தான் ஒரு திமுக பிரமுகர் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இது கடுமையான ஒரு எதிர்ப்பலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விரிவான தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.